உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நுகர்வோருக்கு வழங்கியிருக்கக்கூடியதான உரிமைகள் என்ன என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். ஒரு நாடு முழுமையான ஜனநாயக நாடாக இருக்கின்றது என்றால் அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு நாடு ஜனநாயகத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்குகிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த தேசத்தில் நுகர்வோர் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நுகர்வோர்கள் என்பவர் யார் என்பது நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நுகர்வோர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டின் குடிமகன்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாங்கக்கூடிய அனுதினமும் பெறக்கூடிய பொருள்கள் மற்றும் அதற்கான சேவைகளிலே இருந்து அவர்கள் பெறக்கூடிய உரிமை என்பதில் இருந்துதான் அவர்கள் நுகர்வோராக கருதப்படுகிறார்கள். அதனாலேதான் அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பது என்பது அவசியமாகிறது. அந்த வகையில்தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது 1986 நமது பாரத தேசத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தன. சமீபத்தில் 2019 இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது மேலும் விரிவாக்கப்பட்டு பல புதிய அம்சங்களை உள்ளடக்கியதாக அது கொண்டு வந்திருந்தது. அந்த வகையில் புதிய 2019 ஆண்டு வந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கன்சியூமர் ரைட்ஸ் என்பதான நுகர்வோருடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக, ஒவ்வொரு நுகர்வோருக்கும் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். ரைட் டு சேஃப்டி என்பது. ரைட் டு சேஃப்டி என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான செக்யூரிட்டி. ஒரு தேசம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை ஒரு குடிமகன்களாக மட்டுமல்ல, நுகர்வோர் என்கின்ற அடிப்படையிலேயும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ரைட் டு சேஃப்டி என்பது. எந்த ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் அல்லது எந்த ஒரு சேவையை பெறுகிற பொழுதும் எந்த வகையிலும் ஆபத்தில்லாத ஒன்றை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை என்பது. இதைத்தான் ரைட் டு சேஃப்டி என்று சொல்லுகிறார்கள். ஒரு பொருள் அதை நோக்கி அவர்கள் வாங்கச் செல்லுகிற பொழுது அந்த பொருளானது அடிப்படையிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பாதுகாப்பு தரங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதை வாங்குகிற உரிமை என்பதுதான் அந்த உரிமையிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேஃப்டி என்று சொல்லக்கூடியதான பாதுகாப்பு என்பது ஒரு உரிமையாகவே கருதப்படுகிறது. இதைத்தான் ரைட் டு சேஃப்டி என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் என்று சொல்லக்கூடியது. தாங்கள் வாங்கக்கூடிய பொருள் மற்றும் சேவை இவற்றை பற்றியதான முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை நுகர்வோருக்கு இந்த பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த ஒரு சேவையையும் பெறுகிற பொழுது அந்த பொருளுடைய தரம், அதனுடைய விலை மற்றும் அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய மூலப்பொருட்கள் என்ன, அது எங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது, எங்கிருந்து இங்கே வந்திருக்கிறது, அதனுடைய சந்தை மதிப்பு விலை என்ன, அதனுடைய குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரம் என்ன, இவை அனைத்தையும் உள்ளடக்கியதான விவரங்களை தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நுகர்வோருக்கு அது வழங்கப்பட வேண்டும் என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்கிறது. இவற்றை தான் வாங்கக்கூடிய பொருள் அல்லது சேவை இவற்றை பற்றியதான முழுமையான தகவல்களை, விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை என்பதும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, ரைட் டு சூஸ். எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு நுகர்வோர் அவருக்கு பல தொழிற்சாலைகளிலே இருந்து அல்லது பல்வகையான பொருட்கள் அவர்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கலாம். அவற்றில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை தான் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த ரைட் டு சூஸ் என்று சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடியதான உரிமை என்பதும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், எந்த ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் அல்லது எந்த ஒரு சேவையை பெறுகிற பொழுதும் ஒரு தனி மனிதனுடைய ஆதிக்கம் கோலோச்சுகின்ற வகையிலே, அதாவது மொனோபொலி என்று சொல்லக்கூடிய வகையிலே அது அமைந்துவிடக்கூடாது. எனக்கு தேவையானவற்றை பார்த்து தேர்ந்தெடுத்து பல பொருள்களிலிருந்து ஒப்புமைப்படுத்தி அவற்றை வாங்குகிற அந்த உரிமை என்பது ரைட் டு சூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தேர்ந்தெடுக்கும் முறையில் உரிமை
வழங்கப்பட வேண்டும். இதை நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு வழங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற இந்த கைபேசியிலேயுடைய பயன்பாட்டிலே இருந்து அதற்கு வழங்கக்கூடிய அந்த சேவைகள் இருக்கிறதே, அவற்றிலிருந்து கூட நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ரைட் டு சீக் ரெட்ரஸல், அதாவது எனக்கு ஏதேனும் ஒரு குறைபாடு அல்லது பாதிப்பு நிகழுமேயானால் அவற்றிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதும் ஓர் உரிமையாகவே நமது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலே நாம் தனிமனிதனுடைய அந்த வியாபாரம் மொனோபொலியாக கோலோச்சிவிடக் கூடாது என்று நினைக்கின்றோமோ, அதுபோலவே எந்த ஒரு விற்பனையாளராக இருக்கட்டும் அல்லது அந்த பொருளை உருவாக்கிய அந்த மேனுஃபேக்சரர் அவரிடமிருந்து இருக்கட்டும், அல்லது நாம் யாரிடமிருந்து ஒரு சேவையை பெறுகின்றோமோ அவர்களிடத்திலே ஒரு குறைபாடு இருக்குமேயானால் அந்த குறைபாட்டினாலே நுகர்வோர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றிலே இருந்து நமக்கு ரெட்ரஸல் என்று சொல்லக்கூடியதான அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு அதன் மூலமாக எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். இந்த தீர்வை பெறுவது என்பதும் காம்பன்சேஷனாக இருக்கலாம், அல்லது பொருளை மாற்றி வேறு ஒரு பொருளை பெறக்கூடியதான ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அதுபோலவே விற்பனையாளர்களாலோ அல்லது அந்த உற்பத்தியாளர்களிடமிருந்து எந்த வகையிலும் நாம் முழுமையாக நம்முடைய நுகர்வோர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. அதாவது அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு உரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. பிறகு நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு உரிமை என்பது ரைட் டு பி ஹர்ட். என்னுடைய குறையை அல்லது என்னுடைய பாதிப்பினை நான் எங்கே சென்று சொல்ல வேண்டுமோ சொல்வதற்கான உரிமையும், அதை சொல்லுகிற பொழுது அதை கேட்பது அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது விற்பனையாளராக இருக்கலாம், உற்பத்தியாளராக இருக்கலாம், நமக்கு சேவையை தந்தவராக இருக்கலாம். அவரிடத்திலே சென்று என்னுடைய குறையை நான் சொல்லுகிற பொழுது அதை அவர்கள் கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற பதிலையும் அதற்கான தீர்வையும் கேட்கக்கூடியதான உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அதுவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் ரைட் டு பி ஹர்ட், என்னுடைய குறையை சொல்லுகிற பொழுது மற்றவர்கள் இருந்து கேட்கக்கூடியதான அந்த உரிமையும் இதிலே வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு உரிமையாக சொல்லப்பட்டிருப்பது ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் என்பது நுகர்வோருக்கு வழங்கப்பட வேண்டியதான அடிப்படை அறிவு அல்லது கல்வி. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பதன் அடிப்படையிலேயும் ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு பொருள் அல்லது சேவையிலிருந்து நான் பெறக்கூடிய பயன் என்ன என்பதை பற்றியும், நான் ஓர் நுகர்வோராக இந்த தேசத்திலே எப்படி மதிக்கப்படுகிறேன் என்பதை பற்றியதான அடிப்படை அறிவு எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால், அந்த அடிப்படை அறிவு என்பதும் ஒரு கல்வியாக, நுகர்வோர் கல்வியாக அது வழங்கப்பட வேண்டும் என்றால் அதை பெறுவதும் ஒரு உரிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலும், எந்த பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதான உரிமை என்று சொல்லக்கூடிய ரைட் டு சூஸ், தீர்வை தேடி எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதான ரைட் டு சீக் ரெட்ரஸல், ரைட் டு பி ஹர்ட், என்னுடைய குறையை நான் சொல்லுகிற போது அதை மற்றவர் கேட்கின்ற அந்த பொறுமையும் சொல்வதற்கான உரிமையும், பிறகு இந்த அடிப்படை கல்வியும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு உரிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது நமது பாரத தேசத்தில் 1986 ஒரு புதிய சட்டமாக உருவாக்கப்பட்டு, பிறகு பல அம்சங்களை கூடியதாக அது சற்றே விரிவடைந்து இன்றைக்கு 2019 ஆண்டு பல்வேறு புதிய அம்சங்களை கொண்டதான ஒரு புதிய சட்டமாக அது மலர்ந்திருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம், நுகர்வோர் என்பது நம் வாழ்கின்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடியதான விற்பனையாளர்கள் அல்லது நம்முடைய அறிவுக்கும் கண்ணுக்கும் எட்டியதான உற்பத்தியாளர்களை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியதாகவோ, அல்லது சேவை என்று வருகிற பொழுது நம் கண்முன்னே அல்லது நம்முடைய பகுதியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அறியக்கூடிய ஒன்றாக இருந்திருப்பது என்பது ஒரு வழக்கம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இணையத்தின் மூலமாகவும் பல்வேறு பொருட்களை வாங்குகின்றோம், பல்வேறு சேவைகளை பெறுகின்றோம். அப்படி இணையத்தின் மூலமாக நாம் வளர்ந்து கொண்டே போகிற பொழுது இந்த அம்சங்களையெல்லாம் உள்ளடக்கியதாக இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 உருவாகி இருப்பது என்பது நாடு ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படி பாதுகாப்பு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தின் மூலமாகவும் என்னுடைய பொருட்களையும் சேவைகளையும் நான் பெறுகிறேன் என்றால், அப்படி அதிலே வரக்கூடியதான குறைகளை நான் எங்கு சென்று சொல்ல முடியும்?
அதற்கு தீர்வை நான் எங்கு சென்று தேட முடியும் என்கின்ற கேள்வி நம்முடைய ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எழும். அதற்கான தீர்வு என்ன தெரியுமா? இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அத்தகைய தீர்வை நமக்கு வழங்கியிருக்கிறது. நாம் எங்கெல்லாம் சென்று நம்முடைய குறைகளை எப்படி சொல்ல வேண்டும், அதற்கான தீர்வை எப்படி தேட வேண்டும், என்னுடைய உரிமை எது என்பதை எப்படி நிலைநாட்ட வேண்டும், நான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காம்பன்சேஷன் என்று சொல்லக்கூடியதான தொகை அல்லது இழப்பீட்டை எப்படி பெற முடியும் என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக பல்வேறு புதிய அம்சங்களை கொண்டதான சட்டம் உருவாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2019 ஆண்டு உருவான இந்த சட்டத்தில் பிரிவு 10 என்பது குறிப்பாக சொல்லப்படுகிறது. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்கின்ற ஒரு புதிய அமைப்பு இந்த புதிய சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. CCPA என்று சொல்லக்கூடிய மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு என்பது பல்வேறு அம்சங்களை வழிகாட்டுதலை நமக்கு வழங்கக்கூடிய வகையில் மத்திய அரசினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு நுகர்வோர் என்பவருக்கு பல வகையில் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பல சட்டங்கள், சொல்லப்போனால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்று சொல்லலாம், அல்லது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய விற்பனை சட்டங்கள் இருக்கின்றன, ஒப்பந்த உரிமை சட்டங்கள் இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் என்பது உள்ளடக்கி ஒரு புதிய சட்டமாகத்தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இணைய வழியிலே பெறக்கூடியதான அந்த சேவைகள் மற்றும் பொருட்கள், இவற்றிலிருந்து நாம் பெறக்கூடியதான அந்த இழப்பீடு என்று சொல்லக்கூடியவற்றை, அதிலே ஏதேனும் குறை நிகழுமேயானால் அதை நான் எங்கு சென்று சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த புதிய சட்டம் நமக்கு வழிவகுத்து சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இழப்பீடின் மதிப்பு என்பது எதை பொறுத்து அமைகிறதோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய குறைகளை எங்கே என்று சொல்ல வேண்டும் என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. சொல்லப்போனால் என்னுடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடியதான நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம் இருக்கிறது. பிறகு மாநில அளவிலே ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம் இருக்கிறது. தேசிய அளவிலே ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கி நமக்கு உச்சநீதிமன்றம் என்கின்ற வகையிலேயும் நமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தால் என்னுடைய இழப்பீடு என்பதை பணமதிப்பிலே நாம் குறிப்பிடுகிற பொழுது எப்படி பண மதிப்பீட்டின் வகையிலே நாம் இழப்பீடை குறிக்கின்றோமோ அந்த வகையில் நாம் என்னுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய புகாரை வழங்க வேண்டும் என்பதாக நமக்கு இந்த சட்டம் சொல்லுகிறது. என்னுடைய இழப்பீடு என்பது ரூபாய் 1 கோடிக்கு குறைவாக இருக்குமேயானால் அப்பொழுது நான் என்னுடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடியதான நுகர்வோர் பாதுகாப்பு மாவட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என்று நமக்கு சட்டம் சொல்லுகிறது. அதுபோலவே நாம் கேட்கின்ற இழப்பீடு என்பது 1 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது, ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு கீழாக இருக்கிறது என்றால், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ரூபாய் 1 கோடி முதல் ரூபாய் 10 கோடி வரை இழப்பீடு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும், நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய புகாரை மாநில அளவிலான நுகர்வோர் ஆணையத்தில் சென்று அந்த நீதிமன்றத்தில் சென்று நம்முடைய புகாரை நாம் பதிவு செய்து அதன் மூலமாக தீர்வினை பெறலாம். ஒருவேளை நம்முடைய இழப்பீட்டினுடைய மதிப்பு என்பது 10 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கும் பட்சத்தில் நாம் எங்கு சென்று யாரை அணுகுவது என்று யோசித்தால், நாம் தேசிய அளவிலான நேஷனல் கன்சூமர் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தேசிய நுகர்வோர் ஆணையத்திலே சென்று நாம் நம்முடைய புகாரை பதிவு செய்து நம்முடைய வழக்கினை அந்த நீதிமன்றத்தில் தான் நடத்த வேண்டும். இப்படி மாவட்ட அளவிலேயும் மாநில அளவிலேயும் தேசிய அளவிலேயும் 3 வகையாக நீதிமன்றங்கள் பகுக்கப்பட்டு அவை நம்முடைய இழப்பீட்டு மதிப்பினுடைய அடிப்படையில் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நீதிமன்றங்களிலே சென்று நம்முடைய புகாரை பதிவு செய்து வழக்கினை தொடர்ந்து அதற்கான தீர்வினை நாம் பெறலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2019 ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்டம் இருக்கிறதல்லவா, அந்த புதிய சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்பட்டிருப்பது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய மாற்று தீர்வு என்பது. நாம் ஒரு குடிமகனாக ஒரு நுகர்வோராக நம்முடைய அன்றாட அலுவலுக்கு இடையே எப்படி இந்த நீதிமன்றத்திற்கு சென்று நாம் வழக்கினை நடத்த முடியும் என்று எண்ணுகிற பொழுது நாம் எதிர்த்தரப்பாக யாரை குற்றம் சாட்டி இருக்கின்றோமோ அந்த விற்பனையாளரோ அல்லது உற்பத்தியாளரோ அல்லது நமக்கு சேவை வழங்கிய சேவைதாரரோ நம்மிடத்திலே இதற்கான இழப்பீட்டை தந்து இதை சுமூகமாக நாம் முடித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதனை நாம் நமக்குள்ளாகவே
நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அம்சம்தான் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிசல்யூஷன் என்பது. இந்த மீடியேஷன் முறை என்பது ஒரு சமதீர்வு அமர்ந்து காணுவது என்பது ஒரு புதிய அமைப்பாக நம்முடைய பாதுகாப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இருதரப்பிலே இருக்கக்கூடிய நுகர்வோர் ஒருபுறமும் மறுபுறம் எதிர்பார்த்தியாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் இணைந்து நாங்கள் இதை பேசி தீர்த்து கொள்ளுகிறோம் என்பதாக அந்தந்த நீதிமன்றத்திலே தெரிவிப்பார்களேயானால் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமையானது வழங்கப்பட்டு நடுநிலை தீர்ப்பாயம் என்கின்ற வகையில் இந்த மீடியேஷன் சென்டர்கள் அதற்காக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மீடியேஷன் சென்டர் மூலமாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசி இந்த இழப்பீட்டை எந்த வகையில் நிர்ணயம் செய்வது என்பதை அவர்கள் முடிவு செய்து அதன் இறுதியாக நீதிமன்றத்திலே அதற்கு முறையான ஒரு தீர்ப்பாக அது வழங்கப்படும் என்பது ஒரு புதிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே மற்றும் ஒரு குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இணையதள வழியாக நாம் ஒருவேளை பொருளை பெற்றிருந்தாலோ அல்லது சேவையை பெற்றிருந்தாலோ இதை நாம் எங்கு சென்று அணுகுவது என்கின்ற கேள்வி நமக்குள்ளே எழும். எப்படி நான் என்னுடைய புகாரை அளிப்பது, எந்த இடத்திலே சென்று என்னுடைய புகாரை அளிப்பது என்று யோசித்து பார்த்தால் இதற்கு முழுமையாக நாம் இணையதளம் மூலமாக கூட சென்று இந்த பொருள் எந்த இடத்திலே இருந்து உற்பத்தி செய்யப்பட்டதோ அல்லது எங்கிருந்து என்னுடைய பொருளானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய விலாசத்தின் அடிப்படையிலேயும் நாம் நம்முடைய புகாரை இணையதளத்தின் வழியாகவும் இதற்கென்று குறிப்பாக இருக்கக்கூடிய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியதான இணையதளத்தின் மூலமாகவும் நம்முடைய புகாரை பதிவு செய்து இதற்கான தீர்வை நாம் பெற முடியும் என்பது இன்றைய வளர்ந்து வரும் உலகத்தில் 2019ஆம் ஆண்டினுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக சொல்லப்பட்டிருப்பது இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்ட சேவைகள் பொருட்களுக்கும் ஒரு தீர்வு இந்த சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நுகர்வோராக நாம் நம்முடைய புகாரை எங்கு, எப்படி, எந்த முறையில் வழங்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாக என்னிடத்திலே ஒரு சேவை குறைபாடு அல்லது நம்முடைய வாங்கிய பொருளிலே ஒரு குறைபாடு இருக்கிறது என்றால் அதை நாம் முதலில் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? யாரிடத்திலே தெரிவிப்பது? அந்த விற்பனையாளர் அல்லது உற்பத்தியாளருக்கு நம்மிடத்திலே ஒரு கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏதேனும் அவருடைய எண்கள் தெரிந்திருக்குமேயானால் அந்த புகாரினை முதலில் அளிப்பதில் தவறில்லை. அப்படி புகார் அளித்த பல தருணங்களில் அந்த விற்பனையாளரோ அல்லது உற்பத்தியாளரோ நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குமேயாயின் அவர்கள் நுகர்வோரை தொடர்பு கொண்டு இதன் மூலமாக நேர்ந்த அந்த குறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு பல தருணங்களில் இன்றைக்கு பெரும்பாலும் பெரிய அளவிலே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களும் உற்பத்தியாளர்களும் நுகர்வோரோடு நேருக்கு நேர் பழகக்கூடியதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பறந்து விரிந்த இந்த இணைய உலகத்திலே கிடைப்பதனாலே பல தருணங்களில் இதற்கான தீர்வுகள் நேரடியாகவே கிடைக்கப் பெறுகின்றன என்பது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வகையில் சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு ஓர் உதாரணமாகவும் திகழ்கிறது. என்றாலும் எல்லா தருணங்களிலும் நுகர்வோருக்கு இப்படி உடனடியாக நேரடியாக தீர்வு கிடைக்கிறதா என்ன? அப்படி கிடைக்கப்பெறுகிற தீர்வு என்பது நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறதா என்ன? நிச்சயமாக இருக்காது, இல்லையா? அப்படி என்றால் நான் எங்கு சென்று இந்த புகாரை அளிப்பது, யாரிடத்திலே என்னுடைய குறையை சொல்வது என்கின்ற கேள்வி எழுகிற பொழுது மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக, தேசிய ரீதியாக நாம் அங்கங்கே இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றங்களிலே நம்முடைய வழக்கினை பதிவு செய்கிறோம். எப்படி பதிவு செய்வது என்றால் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய குறைகளை அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொலைபேசியிலோ அல்லது ஒருவருக்கொருவர் பேசுகிற போதோ தெரிவித்து விட்டோம் என்பதனாலே அது முழுமை பெற்றுவிடாது. நாம் சொல்லுகிற நம்முடைய புகார் என்பது அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்டதான நிவாரணம் வேண்டும், உங்களுடைய பாதிப்பு என்ன, அதில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அதனாலே உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் என்ன, பொருள் நஷ்டம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு தேவையான நிவாரணம் என்ன என்பதையும் நாம் எழுத்துப்பூர்வமாக நம்முடைய புகாரிலே தெரிவிக்க வேண்டும். ஒரு பொருளோ அல்லது நாம் பெற்ற சேவையோ எ டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆர் டிஃபெக்ட் இன் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய வகையில்
இதில் ஏதேனும் நாம் வாங்கிய பொருளிலே குறையோ அல்லது பெற்ற சேவையிலே குறைபாடோ இருக்குமாயின் அது எந்த வகையான பாதிப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தியது என்பதை நாம் தெளிவாக உண்மையை உணர்ந்து நாம் அவற்றை சொல்ல வேண்டும். என்ன குறை என்பதை தெளிவாக சொல்லாமல் நாம் அதற்கான தீர்வினை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கேட்பது என்பது நமக்கு ஏமாற்றத்தையே அளிக்கும். அதனாலே நாம் தெளிவான முறையில் எனக்கு உண்மையிலேயே ஏற்பட்டதான இழப்பு என்ன, மன உளைச்சல் என்ன, இதில் என்ன குறை இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல எந்தவிதமான பாதிப்பு என்பதையும் தெரிவித்து அதன் அடிப்படையில் நிவாரணத்தை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை நாம் பெற்ற பொருள் என்பது அல்லது சேவை என்பதிலே உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய வகையில் மிகவும் அபாயகரமானதாக இருந்திருக்கிறது என்பதாக இருந்தாலோ அல்லது அதனுடைய நியாயமான விலைக்கும் மேலாக இருந்திருக்கிறது என்பதாலோ அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை தரத்திலிருந்து அது குறைவாக இருக்கிறது என்பதாக இருக்குமாயின் நாம் நம்முடைய குறைகளை சொல்லுகின்ற வகையில் நம்முடைய புகாரை முறையாக நாம் தெரிவிக்க வேண்டும். சரி, இந்த புகாரை யாரெல்லாம் தெரிவிக்கலாம் என்றால், எந்த நுகர்வோர் அடிப்படையில் இந்த சேவை குறைபாட்டினாலோ அல்லது பொருட்களுடைய அந்த குறையினாலோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நுகர்வோர் தான் இந்த புகாரை அளிக்க முடியும். இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர்தான் பெரும்பாலும் இந்த வழக்கினை அல்லது இந்த புகாரினை அந்த உரிய நுகர்வோர் நீதிமன்றத்திலே அளிக்க வேண்டும். சில சமயங்களில் அந்தந்த பகுதியிலே நுகர்வோர் அமைப்புகள் அல்லது ஆர்கனைசேஷன் அல்லது அசோசியேஷன் என்று சொல்லுவார்கள். இப்படி பல மக்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு அமைப்பாக இருந்து நுகர்வோர் அமைப்புகள் கூட பல இடங்களிலேயே மாவட்ட ரீதியாகவும் அல்லது சில தருணங்களிலே மாநில ரீதியாக பல நுகர்வோர் அமைப்புகள் பதிவு செய்த அமைப்புகளாக செயல்படுகின்றன. இப்படி உங்களிடத்திலே ஏற்பட்டதான அந்த குறையை நீங்கள் நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்திலே சொல்ல முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு அருகிலே அல்லது உங்களுக்கு அறிந்த வகையில் இருக்கக்கூடியதான நுகர்வோர் அமைப்புகள் இருக்குமே ஆயின் அந்த நுகர்வோர் அமைப்புகள் மூலமாகவும் நாம் நம்முடைய புகாரை நுகர்வோர் நீதிமன்றத்திலே தெரிவிக்கலாம். பல தருணங்களில் மத்திய அரசு அல்லது மாநில அரசிற்கு கூட இது போன்ற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாம் ஒருவேளை பெறுகிற பொருள் அல்லது சேவை என்பது மத்திய மாநில அரசினுடைய அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குமாயின் அந்த தருணங்களில் ஒரு நுகர்வோருக்கு மத்திய மாநில அரசுகளின் மூலமாகவும் இந்த சேவை குறைபாட்டினையோ அல்லது பொருளுடைய குறைபாட்டையோ சொல்லக்கூடியதான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் நம்முடைய புகாரை மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அல்லது மத்திய மாநில அரசினுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அமைச்சகங்கள் இவற்றின் மூலமாக கூட அந்தந்த பொருள் அந்தந்த சேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடியதான அந்த அமைப்புகள் மூலமாகவும் துறைகள் மூலமாகவும் நாம் நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் புகாரினை அளிக்க முடியும். ஒருவேளை இது ஒரு நுகர்வோருக்கு மட்டுமல்ல, பல நுகர்வோருக்கு ஒரே தருணத்தில் ஒரே ஒரு விற்பனையாளர் அல்லது உற்பத்தியாளர் மூலமாக ஏதேனும் குறை ஏற்பட்டிருப்பின் ஒவ்வொரு நுகர்வோரும் தனித்தனியாக சென்று இந்த புகாரை அளிப்பதற்கு பதிலாக நாம் சேர்ந்து கொண்டு இது போன்ற இருக்கக்கூடியதான நுகர்வோர் பலர் சேர்ந்து கொண்டு அந்த அடிப்படையிலேயும் நுகர்வோர் பலர் சேர்ந்து ஒரு புகாராக அளிக்கப்படுமாயின் அது நம்முடைய நீதிமன்றத்தின் நேரத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீர்வினுடைய கால அளவையும் குறைக்கும். இதனால் பயன்பெறக்கூடியவர்கள் ஒருவர் அல்ல பலர் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் பல தருணங்களில் பல நுகர்வோர் சேர்ந்து ஒரு புகாரை ஒட்டுமொத்தமாக அளிக்கலாம் என்கின்ற அந்த அடிப்படை பண்பும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை ஒரு குழந்தை நம் இல்லத்தில் இருக்கிறது, ஒரு குழந்தைக்காக ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த வாங்குகிற அந்த பொருளினாலே அதில் இருக்கக்கூடிய பாதிப்பின் காரணமாக அல்லது அது குறைபாட்டின் காரணமாக ஒரு மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்களேயானின் அதில் அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமேயானால் குறைபாடு ஏற்பட்டிருக்குமேயானால் அப்பொழுது அந்த மைனர் என்று சொல்லக்கூடிய 18 வயதிற்கு முற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை அணுக முடியுமா? இயலாதல்லவா? அப்பொழுது அவர்களுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கார்டியனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொருளினாலே ஏற்பட்டதான பாதிப்பை நுகர்வோராக கருதப்பட்ட அந்த மைனர் 18 வயதுக்கு உட்பட்டவருடைய சார்பாக நீதிமன்றத்திலே சென்று புகாரை அளிக்க முடியும் என்கின்ற பட்சத்தில் மைனருக்கும் பாதுகாப்பு இந்த சட்டத்தின் மூலமாக
வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாம் புகாரை அளிக்கின்றோம் அல்லது நீதிமன்றத்திலே சென்று நாம் நம்முடைய குறைகளை சொல்லுகிறோம், புகாரை சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையில் வழக்கறிஞர் தேவையில்லை என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒரு வழக்கறிஞரிடத்திலே சென்று நமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எப்படி இந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும், எப்படி இந்த வழக்கினை நடத்த வேண்டும் என்பது போன்ற பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரவருக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்குமாயின் நாம் ஒரு வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கினை நடத்த முடியும். ஆனால் பல தருணங்களில் அதற்கான வாய்ப்பும் வசதியும் இல்லாத பட்சத்தில் வழக்கறிஞரை கொண்டுதான் இந்த வழக்கினை நீதிமன்றத்திலே நடத்த வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இல்லை. அதனாலே வழக்கறிஞர் இல்லாமலேயே பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக நீதிமன்றத்திலே புகாரை அளித்து அவர்கள் தங்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஆவணங்களை அளித்து இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்த முடியும் என்கின்ற அந்த உரிமையை வெளிப்படையாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. நாம் ஏதேனும் ஒரு பொருளினாலோ அல்லது சேவையினாலோ ஏதேனும் குறைபாடை நாம் கண்டிருப்போமேயானால் அதற்கு முதலாக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன் அந்த எதிர்த்தரப்பு என்று சொல்லக்கூடியதான விற்பனையாளர் அல்லது அந்த சேவைதாரர் அல்லது உற்பத்தியாளர் என்று இருப்பார்களேயாயின் அவர்களுக்கு நாம் முதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம். ஏனென்றால் தற்போது வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இணையதள வசதிகள் நமக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவரவர்களுக்கு இன்று இருக்கக்கூடியதான அந்த இணைய விலாசத்தின் அடிப்படையில் நாம் பல தருணங்களில் எந்த பொருளை வாங்கினாலும் அல்லது எந்த சேவையை பெற்றாலும் அதிலே அவருடைய அந்த இணையதள விலாசம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பாக நாம் ஏதேனும் புகார் அளிக்க வேண்டும் என்று எண்ணினால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாக தரக்கூடியதான அறிவிப்பு என்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய தபால் மூலமாகவோ அல்லது சில தருணங்களில் வழக்கறிஞர்கள் மூலமாகவோ லீகல் நோட்டீஸ் என்கின்ற அடிப்படையிலேயும் நாம் இந்த புகாரினை எதிர்த்தரப்பு என்று சொல்லக்கூடியதான விற்பனையாளருக்கோ அல்லது சேவைதாரருக்கோ அல்லது உற்பத்தியாளருக்கோ நாம் நம்முடைய புகாரை அவர்களுக்கு அளிக்கலாம். அப்படி தெரிவிக்கின்ற பொழுது இப்படி எனக்கு ஒரு குறைபாடு நேர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அதில் எனக்கு தரப்பட வேண்டியது நிவாரணம் என்ன என்பதையும் குறிப்பிட்டு நாம் நம்முடைய அந்த அறிவிப்பை தெரிவிக்கலாம். ஒருவேளை நாம் தெரிவித்த பிறகு அவர்களிடமிருந்து எந்த வகையான நமக்கு பதில் கிடைக்கப் பெறவில்லை என்றால் நாம் அதன் பிறகு இந்த நாம் அளித்த அந்த புகாரின் அடிப்படையில் நாம் நம்முடைய நீதிமன்றத்திலே புகாரை நாம் பதிவு செய்கின்றோம் என்றால் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் கொடுத்த புகாருக்கும் நீதிமன்றம் மூலமாக நாம் அளிக்கக்கூடிய வழக்கு பதிவு செய்கிறோம் அல்லவா, இந்த அறிவிப்பிற்கும் புகாருக்கும் வேறுபாடு இல்லாத வகையில் இருப்பது என்பது நம்முடைய புகாரினுடைய உண்மைத்தன்மையை உணர்த்தும் வகையில் இருக்கும் என்பதனாலே நாம் இதனை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அறிவிப்பினை செய்ய வேண்டும். தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு நாம் நீதிமன்றத்தை அணுகலாம். எந்தெந்த நீதிமன்றத்திலே சென்று நாம் எந்த மாதிரியான வழக்கினை தெரிவிக்க முடியும் என்பதை மாவட்ட ரீதியாகவோ அல்லது மாநில ரீதியாகவோ அல்லது தேசிய ஆணையம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன் என்கின்ற வகையில் நாம் நம்முடைய புகாரனை பதிவு செய்யலாம் இல்லையா. ஒருவேளை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலே நான் கொடுத்த புகார் அதனாலே எனக்கு எந்த வகையான ஒரு நிறைவான தீர்வு கிடைக்கவில்லை அல்லது தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வது என்பதை யோசிக்கின்றோம் இல்லையா. எப்படி சிவில் நீதிமன்றத்திலே கிடைக்கக்கூடியதான அந்த தீர்ப்பு நமக்கு திருப்திகரமாக இல்லை எனில் நாம் என்ன செய்கின்றோம், மேல்முறையீடு செய்கிறோம் அல்லவா. அப்படி மேல்முறையீடு என்பது பல தருணங்களில் உயர்நீதிமன்றத்தை நோக்கி இருக்கும். உயர்நீதிமன்றத்திலேயும் இருக்கக்கூடியதான அந்த மேல்முறையீட்டிலே நமக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கவில்லை, தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாம் உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிறோம் அல்லவா. அதுபோலவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திலேயும் அது போன்ற படிநிலைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட ரீதியிலே வழங்கக்கூடியதான அந்த புகார் என்பது ஒருவேளை நமக்கு திருப்திகரமாக அந்த தீர்ப்பு கிடைக்கப்படவில்லை அல்லது தீர்வு கிடைக்கப்படவில்லை என்றால் நாம் மாநில அளவிலே இருக்கக்கூடியதான ஆணையத்தில் நாம் நம்முடைய மேல்முறையீட்டினை செய்யலாம். இப்படி மேல்முறையீட்டினை செய்வதற்கு என்று கால அவகாசமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தந்த கால அவகாசத்திற்குள்ளாக உங்களுடைய மேல்முறையீட்டினை நாம் செய்ய வேண்டும். அதற்கு முறையாக எப்படிப்பட்டதான தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது, அதிலே எங்கே எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, எதனாலே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை என்பதையெல்லாம்
தெளிவுபடுத்துகின்ற வகையிலே நம்முடைய அந்த மேல்முறையீட்டினுடைய மனு மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இப்படி நம்முடைய மேல்முறையீடு என்பது மாவட்ட நீதிமன்றத்திலே இருந்து கிடைக்கப்பெற்றதான அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாம் மாநில அளவிலான அந்த ஆணையம் அல்லது நீதிமன்றத்தை நோக்கி நம்முடைய மேல்முறையீட்டினை செய்யலாம். ஒருவேளை இது மாநிலத்திலே இருக்கக்கூடியத அந்த ஆணையத்திலேயே நம்முடைய முதல் புகாரை அளித்திருந்தோமேயானால் அந்த அடிப்படையில் நாம் அங்கு நம்முடைய புகாரை அளித்திருந்தோம் என்றாலோ அல்லது மாவட்ட ரீதியிலே கிடைக்கப்பட்டதான தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்டு மாநில அளவிலே இருக்கக்கூடியதான அந்த நீதிமன்றம் அல்லது ஆணையத்திற்கு அது வந்திருக்குமே ஆயின் அவற்றிலேயும் நமக்கு முழுமையான நிறைவு கிடைக்கப்பெறவில்லை என்றால் நாம் எங்கு சென்று கேட்பது என்றால் தேசிய அளவில் இருக்கக்கூடியதான நேஷனல் கமிஷன் அந்த ஆணையத்திலே சென்று நம்முடைய புகாரை மேல்முறையீடாக அளிக்க முடியும். இப்படி மேல்முறையீடு என்பது மாவட்ட அளவிலே இருந்து மாநில அளவிற்கும் மாநில அளவிலே இருந்து தேசிய ஆணையத்திற்குமாக 3 படிநிலைகளில் நமக்கு மேல்முறையீடு என்பது இருமுறை ஒரு தீர்ப்பிலே நமக்கு முழுமையான நிறைவு கிடைக்கவில்லை என்றால் மாவட்ட ரீதியிலே ஆன அந்த தீர்ப்பு என்பதற்கு 2 படிநிலைகளாக மேல்முறையீடுகளிலே நமக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டால் நாம் முறையாக எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி எனக்கு நிறைவான அல்லது முழுமையான எனக்கு தீர்ப்பு கிடைக்கப்பெறவில்லை என்பதை நாம் விளக்கமாக சொல்லுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக நுகர்வோருக்கு தேசிய ஆணையம் மாநில ஆணையத்தில் நமக்கு முறையான மேல்முறையீட்டிலிருந்து நிறைவான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளது. ஆனால் பல தருணங்களில் இந்த 3 நிலைகளை கடந்து நாம் உச்சநீதிமன்றத்திலே சென்று கேட்க வேண்டும் என்றாலும் அதற்கும் நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திலே நமக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்றாலும் நாம் எடுத்துச் செல்கின்ற எல்லா வழக்குகளுக்கும் சிவில் நீதிமன்றங்களையோ அல்லது உயர்நீதிமன்றங்களையோ உச்சநீதிமன்றத்தையோ நாம் அனுதினமும் சென்று அணுகி அவருடைய அந்த கால அவகாசத்திற்கு நாம் பங்கம் விளைவித்து விடக்கூடாது என்பதனால்தான் இது போன்ற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தனியான ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் தேசிய அளவிலேயும் ஆணையங்கள் முறையாக நீதிமன்றங்களை போன்று அமைக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற் போலே நமக்கு மேல்முறையீடு செய்வதற்கும் வழிவகைகள் நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் எங்கே எந்த இடத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த புகாரை அளிக்க முடியும் என்று யோசித்தால் அதற்கு பல வழிகளை நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுகிறது. நுகர்வோர் எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதி அல்லது அவருடைய விலாசம் அதன் அடிப்படையிலேயே நாம் இந்த புகாரை அதற்கேற்றார்க்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் அல்லது மாநிலத்திலேயே இந்த புகாரை நாம் பதிவு செய்ய முடியும். அதுபோல எதிர்த்தரப்பு என்று சொல்லக்கூடிய விற்பனையாளரோ அல்லது சேவைதாரரோ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விலாசம் தெரிகின்ற பட்சத்தில் அதற்கு ஏற்றாற் போலவும் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றாற் போலவும் மாவட்டத்திற்கு ஏற்றாற் போலவும் நாம் நம்முடைய புகாரை பதிவு செய்ய முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புகார் எதை நோக்கி இருக்கப்பட வேண்டும் என்றால் எப்படிப்பட்டதான அந்த குறை நிகழ்ந்தது அல்லது அதனுடைய நிகழ்வு நிகழ்ந்தது என்பதன் அடிப்படையில் தான் ஒரு புகாரும் அதற்கான தீர்வும் கிடைக்கப்படுகிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள். இது எங்கு நடைபெற்றது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்முடைய புகாரை நாம் வழங்குகின்ற பட்சத்தில் நாம் அதற்கான சரியான தீர்வை உடனடியாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதற்காக பெரும் செலவு ஆகுமோ என்கின்ற கேள்வி பெரும்பாலும் உள்ளத்திலே எழுகிறது. ஆனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை பார்த்தால் நாம் இதற்காக செய்யக்கூடிய அந்த நீதிமன்ற கட்டணங்கள் என்பது மிக மிக குறைவாகவே எளியதாக எளியோரும் வந்து அணுகும்படியில் இருக்கிறது என்பதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திலே மிக முக்கியமான அம்சமாக சொல்லப்படுகிறது. அதனாலே நாம் ஒரு புகாரை வழங்குகிற பொழுது எந்த இடத்திலே வழங்குகின்றோம், எப்படி வழங்குகின்றோம், நம்முடைய பெயர், விலாசம், எதிர்தரப்பினருடைய அவருடைய விலாசங்கள், அதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற அடிப்படையில் பாதிப்பு நிகழ்ந்த இடம், அதனுடைய விவரங்கள் மற்றும் இதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடியதான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த ஆவணங்களையும் குறையினுடைய விவரங்களை நாம் முழுமையாக சொல்லி இதற்கு ஏற்றாற்போல் எனக்கு எப்படிப்பட்டதான நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதையும் முறையாக நாம் நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அம்சங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய புகாரை நாம் பதிவு செய்தால் இதற்கான தீர்வு என்பது மிக எளிதாக விரைவாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த வகையான ஐயமும் இல்லை. இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர்
எஸ். சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.